வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை சேனல். பொங்கல் ப்ரிப்ரேஷன்லாம் உங்கள் வீட்ல எப்படி போயிட்டுருக்கு மக்களே? நாங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் சாப்பிடல. அதனால ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. ஹோட்டலுக்கும் ரீச் ஆயிட்டோம். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது மக்களே. பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு வீட்ல. மோஸ்ட்டா சப்பாத்தி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு எப்படியாவது பூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் சாப்பிட்டாச்சு. அங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியாலாம் இருந்தது மக்களே. அங்க அவனும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. போற வழியில தான் சரி அவரோட பாட்டி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போற வியூ பயங்கரமா இருந்தது. அதனால நிறுத்தி கண்டிப்பா அங்க கிளிப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இறங்கிட்டோம். பாட்டி வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. இங்க பழைய நினைவுகள் நெறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு ஒரு இடமா நின்னு நின்னு போய் பார்த்துட்டு இருந்தோம். நெறைய ஸ்டோரீஸும் கேட்டோம் மக்களே. சூப்பரா இருந்தது. அவரு சொல்ல சொல்ல நானும் நெறைய இமேஜினேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பார்க்கவும் நல்லா இருந்தது. இந்த குட்டையிலலாம் நெறைய தாத்தா கூட உட்காந்து மீன் பிடிப்பேன்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் அந்த மாரி மெமரீஸ்லாம் உங்க சொந்த ஊர்ல கண்டிப்பா இருக்கும். கரெக்ட்டா மக்களே? அண்ட் என் பையனும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். மனசே இல்லாம அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் ஃபைனலி எங்க வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. உள்ள நுழையும்போதே பார்த்தீங்கன்னா, செம வைபா இருக்கும். நாங்க இங்க ஆஃபன் விசிட் பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் வருவோம். ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு முதல் வேலை அந்த ஆட்டுக்குட்டிய தான் நான் தூக்குனேன். எனக்கு அவ்ளோ பிடிக்கும். என் பையன் கையிலயும் ஒண்ணு குடுத்தாச்சு. அவனும் விளையாடிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வ்ளாக்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம் மக்களே! பாய்.